வாருங்கள். தலைவர் அவர்கள் நன்றி உரையும் இங்கு 9வது விழாவின் ஆரம்ப உரையை இங்கு நிகழ்த்துவார். இதோ தலைவர் உங்களுக்காக. இந்த ஆண்டின் 3வது நாளை கொண்டாடுகிறோம். அதன் கட்டமாக நான் உங்களுக்கு முதல் அறிவித்தல் போலே அவரின் நினைவாக ஒரு நிதியத்தை ஆரம்பித்திருக்கிறோம் இன்று. அதாவது கந்தர் காந்திகேசி நிதியம், கந்தர் காந்திகேசி நிதியம். அவருக்கு எங்கள் சங்கத்தின் நிதிக்கு சங்கத்தின் சார்பாக ஒரு $500 வற்பளித்து இந்த நிதியை இன்றிலிருந்து ஆரம்பிக்கிறோம். காரணமாக இருந்தபடியால் அவரை நாங்கள் இன்றும் நினைவில் நிறுத்திக்க வேண்டும். அவரை கௌரவிக்கும் முகமாக இந்த நூற்றாண்டில் அவருக்கு நாங்கள் அவரின் குடும்பத்தினருக்கு அவர் செய்த சேவைக்காக ஒரு சேவையை வழங்கி அதை நாங்கள் அவருடைய உதவிக்காக வழங்குகிறோம். அந்த நிமிடம் அந்த தந்தையை நேற்று கொண்டு எங்க தலைவர் அவருக்குரிய நினைவு பரிசினை வாங்கி கொண்டிருக்கின்றார். மிக உண்மையிலேயே ஒரு மூமெண்ட் ஒரு என்ன சொல்றாரு, எங்க வேலனை மண்ணில் இப்படி ஒரு நூற்றாண்டு விழா காண்ற மூமெண்ட் நடக்காத ஒன்று. உண்மையிலேயே ஒரு பெருமையானது. என்றால் அதன் காரணம் எனது தந்தையார். அதுக்கு காரணம் என் தந்தையார் மாற்றவில்லை, நீங்கள் எல்லோரும் தான். மேல எனக்கு என்ன சொல்லுவதென்று தெரியவில்லை. எனது தந்தையார் செய்த காரியம் என்னால் அப்படி ஒன்று செய்ய முடியாமல் இருக்கிறது என்பது கவலை ஒன்று இருக்கிறது. அந்த நேரம் அவர் பெரிய ஒரு பணக்காரன் இல்லை, அவர் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் தான். ஆனால் அப்படி இருந்தும் கூட எப்படியோ தனது பிள்ளைகள், தனது பாரம்பரிய தனது வேலைகளுக்கு மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஏதோ அவர் நினைத்தது. அதுவே பெரிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் குழந்தைகள் எல்லாம் உங்களை அப்பா அம்மா பாட்டா அங்கு படித்திருப்பார்கள், நானும் அங்கே படித்தினான் தான். அவர் உங்களுக்காகத்தான் அவரை செய்தார் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இதை விட ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் வாழ்க்கையில் எனக்கு தேவையில்லை. எல்லோருக்கும் மிக்க நன்றி. அடுத்து இந்த பரிசு சிறப்பாக நடைபெறும். யாழ் நகர வீதியில் நாம் சுற்றித் திரிந்த காலங்கள், வல்லை வேளி நாம் சென்று காற்று வாங்கிய நேரங்கள், நல்லூர் கந்தன் வீதியில் நாம் கம்பன் கழகம் பார்த்ததும், ராஜா தியேட்டர் அரங்கிலே களவாய் சினிமா பார்த்ததும், லேடிஸ் கோலி துண்டு குழி வெம்பாடி வீதி எல்லாம் சைக்கிளிலே சுற்றியது என் நெஞ்சில் சுற்றுதரா. லேடிஸ் கோலி சுண்டு குழி வெம்பாடி வீதி எல்லாம் சைக்கிளிலே சுற்றியது என் நெஞ்சில் சுற்றுதடா. சட்டநாதர் கோவிலில் அருணா கோஷ்டி பார்ப்பதும், இளங்கலைஞர் மன்றத்தில் அரங்கேற்றம் பார்த்ததும், சின்னமணி வில்லிசை சின்ன வயதில் பார்த்ததும், மாவிட்டபுரம் கோவிலில் மாவிளக்கு போட்டதும், கிரிமலை கடலிலே நீச்சல் பழக போனதும், கச்சாங்கடை ஆட்சியோடு சண்டை பிடித்து ஓடியதும், கிரிமலை கடலிலே நீச்சல் பழக போனதும், கச்சாங்கடை ஆட்சியோடு சண்டை பிடித்து ஓடியதும், தட்டிவானிலேறி சன்னதி கோவில் போனதும், அன்னதான மண்டபத்தில் வரிசையாக நின்றதும், பண்டித்தலச்சி அம்மன் கோயில் பங்குனி திங்கள் பொங்கலும், வள்ளிபூர கோவிலின் நாமம் மள்ளி பூசியதும்,
தெரியும். நாகர்கோவில் மணற்காடு சவுக்கங்காட்டு தோப்பெல்லாம் கப்பல் திருவிழா பார்த்தது என் நெஞ்சில் நிக்குதடா. நாகர்கோயில் மணல்காடு சவுக்கங்காட்டு தோப்பெல்லாம் கப்பல் திருவிழா பார்த்தது என் நெஞ்சில் நிக்குதடா. துர்க்கை அம்மன் கோவிலில் பிறதட்டை அடித்ததும் மாரியம்மன் கோவிலில் தீவட்டி பிடித்ததும் சுட்டிபுரம் அம்மன் கோவில் சீர்காழி கச்சேரியும் நைனை அம்மன் கோவிலுக்கு வள்ளத்திலே போனதும் டியூஷன் போனதும் சயன்ஸ் ஹோலில் படித்ததும் நேற்று போலே தெரியுது இது வாழ்வில் மறக்குமா. விக்ன டியூஷன் போனதும் சயன்ஸ் ஹோலில் படித்ததும் நேற்று போல தெரியுதே இது வாழ்வில் மறக்குமா. பள்ளிக்கூடம் போகாமல் பிக் மச் பார்க்க போனதும் வாத்தியாரை கண்டதும் கூட்டத்திலே மறைந்ததும். பள்ளிக்கூடம் போகாமல் பிக் மச் பார்க்க போனதும் வாத்தியாரை கண்டதும் கூட்டத்திலே மறைந்ததும். யாழ் நகர வீதியில் நாம் சுற்றித் திரிந்த காலங்கள் வல்லை வேளி நாம் சென்று காற்று வாங்கிய நேரங்கள். நல்லூர் கந்தன் வீதியில் நாம் கம்பன் விழா பார்த்ததும் கைலாசபதி கலையரங்கில் கலர்ஸ் நைட் பார்த்ததும். லேடிஸ் கோலிட் சுண்டுகுழி வெம்பாடி வீதியெல்லாம் சைக்கிளிலே சுற்றியது என் நெஞ்சில் சுற்றுதடா. லேடிஸ் கோலிட் சுண்டுகுழி வெம்பாடி வீதியெல்லாம் சைக்கிளிலே சுற்றியது. நீ தாவணி சோழக்கிளி இந்த மச்சானின் மல்லிக்கொடி யாழ் தேவி ரயிலேறி வருவேனே உனை தேடி பெண்ணே உன்முகம் காணவே. அடி உன்னாக மின்சாரம் கல்லூரும் உன் கண்ணம் அதில் ஊர்வேன் பெரும்பாகவே. நகரில் மாலை வயலில் கண்ணாமூச்சி விளையாடினோமே. சாரல் மழையில் வாழ இலையை குடையாய் பிடித்தேன் நனைந்தோமடி. உன் கூந்தல் துளி போதும் என் வாழ்வின் தாகம் வேறும் உன் சேல நுனி போதும் என் ஜீவன் கரை சேரும். துளி போதும் என் வாழ்வின் தாகம் வேறும் உன் சேல நுனி போதும் என் ஜீவன் கரை சேரும். கொடிகாமம் மாந்தோட்டம் போவோமடி அங்கு தோல் சாய்ந்து புளி மாங்காய் தின்போமடி. நீ வாய் பேசும் வெள்ளி சீலை உன் அழகிற்கு நாள் தேவி ரயிலேறி வருவேன். ரீதியான நூலினை வெளியிட்டு வைக்கின்ற அந்த உணர்வு ரீதியாக உங்கள் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துங்கள். பெண்ணே உன்முகம் காணவே அடி சொன்னாக மின்சாரம் கல்லூரும் உன் கண்ணம் அதில் ஊர்வேன் எறும்பாகவே. முல்லை பூக்காரிய கை சேரவாணி அங்கே சந்தோர பக்கம் போவோமடி அங்க பணந்தோ பூக்குள்ள. ஒரு இனிய பொழுதிலே நாங்கள் நீங்களும் கூடிக்கொள்ளும் பேசிக்கொள்ளும் நிபுணங்கள் கைகூடும். அப்பொழுது நாங்கள் பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.